अम्भोरुहं जन्मगृहं भवत्या वक्षस्थलं भर्तृगृहं मुरारे कारुण्यतः कल्पय पद्मवासे लीलागृहं मे हृदयारविन्दम् நீ செத்து போனதா தந்தி வந்ததா அக்கா பார்த்ததும் மண்ணெண்ணெயை ஊத்திக்கிட்டு பத்த வச்சுக்கிட்டு நம்மள எல்லாம் விட்டுட்டு செத்து போயிட்டா. பணம் குறையுதே, நாளைக்கு வேற வசூல் ஒண்ணும் இல்லையே. அட இன்னுமா இங்க இருக்க? என்னப்பா இந்தா போற வழியில காபி பீப்பி சாப்பிட்டு போ. பாவம் கால் வேற இல்ல. நான் எதுக்கு வரலீங்க, அடிப்பட்ட மிலிட்டரிக்காரங்களுக்கு அரசாங்க உதவி தொகை கொடுக்குதான், அதுக்கு உங்க கையெழுத்து தேவைன்னு சொல்லிட்டாங்க. ஓ, கையெழுத்துக்கு வந்தவனா? நான் ஏதோ கையேந்த வந்திருக்கேன்னு நினைச்சிட்டேன். ஏன்பா எவ்வளவு குறையுது? அதுக்கு ஒரு 2000 ரூபாய் குறையுதுங்க. இதோ பாரு தம்பி, நாளைக்கு 2000 ரூபாயோட வந்துரு, கையெழுத்த போட்டு கொடுத்துறேன். எனக்கு அவ்வளவு பணம் இருந்தா நானே ஏதாவது கடை வச்சிருப்பேனே. ஏதாவது படிக்கிறதுக்கு வேணும்னா சும்மா கையெழுத்து போட்டு கொடுக்கலாம். ஆனா நீ கடை வச்சு வியாபாரம் தானே பண்ண போற, அதுல வருமானம் வரும்ல. எதையாவது இப்ப வித்து கொடுக்கறது? என்கிட்ட எதுவும் இல்ல, இருந்ததெல்லாம் கடங்காரங்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்க ஒரு கையெழுத்து போட்டா அடுத்த மாசமே 2000 ரூபாய் கொடுத்துறேன். என்ன கடனுக்கு கையெழுத்து போடுங்கிறியா? ஏன்பா நீ எல்லா இடத்துலயும் கடன் சொல்லித்தான் வேலையை முடிச்சிட்டு வரியா? தங்க மெடல் மின்னுத, அதை வித்தா ஓரளவுக்கு தேரும். இது எனக்கு ஜனாதிபதி கொடுத்த வீர விருது, இதை நான் விற்க மாட்டேன். சரிப்பா, இத குத்திக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு வரிய, உனக்கு என்ன லாபம்? நடக்க முடியாம போன உனக்கு உட்கார்ந்து செய்யற வேலை கூட பட்டாளத்துல கொடுக்கல. என்னமோ வீரங்கிற விருதுங்கிற கழட்டி வீசி எறிஞ்சிட்டு காசை வாங்கிட்டு வருவியா? ஐயா நிறுத்துங்க, என்ன பேசுறீங்க? நாட்டுக்கு சேவை செஞ்சதுக்கு பிரதிபலன் கேட்க சொல்றீங்க.
இது வயிறு நிறையத்துக்காக செய்யற தொழில் இல்லைங்க. மனசு மனசு நிறையத்துக்காக செய்யற சேவை. இதுல வருமானத்தை பத்தி எதுக்கு சார் நினைக்கிறோம்? நம்ம நாட்டோட தன்மானத்தை நினைச்சு பாருங்க. அங்க காடு மலைன்னு பார்க்காம என்ன மாதிரி மிலிட்டரிக்காரங்க தூங்காம கையில துப்பாக்கிய தூக்கிட்டு இருக்கிறதாலதான் உன்ன மாதிரி கேனங்கள்லாம் நிம்மதியா தூங்க முடியுது. அப்படிப்பட்ட புனிதமான காவலுக்கு போனஸ் கேட்க சொல்றீங்க. இந்த பாருங்க சார், இந்தியா ஒழிகிறன்னு ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை சொல்லியிருந்தா போதும், காரோட பங்களாவை கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. என் நாட்டோட தன்மானத்தை காப்பாத்துறதுக்காக தலையே போனாலும் சரி ஒழிகன்னு சொல்ல மாட்டேன்னு எதிரிங்க கிட்ட இந்த அடிபட்டு சித்திரவதைப்பட்டு ரத்த சந்தி வாங்கின மெடல் தான் சார் இது. இத போய் விக்க சொல்றீங்களே. என்ன பெத்த அப்ப என்ன அப்படி வளர்க்கல. யோ, என் பரம்பரைக்கே அப்படி ஒரு கேவலமான புத்தி இல்லையா? என்னோட கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த்னு. அருக்காணி அம்மா மகன் உங்களை பார்க்கணுமா? வர சொல்ல பாத்துருவோம். என்ன நக்கீரரே, இங்கே ஆடவர் 6 பேர் இருக்கிறோம், ஆரணங்க ஒன்றுதானே வருகிறது. இது வேறயா? நான் தான் அருக்காணி அம்மா மகன். அடடே, வாமா. என்ன இந்த பக்கம்? ஒரு கையெழுத்து. கையெழுத்தா? இந்தப்பா, நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க? உள்ள போய் ஈபிகோ என்ன சொல்லுதுன்னு நீங்க பாருங்க, இது என்ன சொல்லுதுன்னு நான் பாக்குறேன். மெதுவா பாருங்கய்யா. அப்புறம் அம்மா இருந்த வரைக்கும் அடிக்கடி வருவ, அப்புறம் ஆளே காணோம். இது உன் வீடுமா? ஆமா, என்ன கையெழுத்து? எங்க மச்சானுக்கு பட்டாளத்துல கால் நடக்க முடியாம போயிடுச்சு. உழைக்கிறதுக்கு ஒரு கடகண்ணி இருந்தா கஷ்டம் குறைஞ்சிரும். 2 குழந்தைங்க வயிறு நிறைஞ்சிரும். நீங்க கையெழுத்து போட்டா நடக்கும்னு சொல்றாங்க. அதான் வந்தேன். அந்த மெடல் கேஸா? அது டெல்லியில போய் பிஏவோட பிரதமரை பார்த்து ஆர்டரை வாங்கி ரொம்ப கஷ்டமாச்சே. வேற ஏதாவது உனக்குன்னு கேள. மண்ணு திங்க போற உடம்பு, கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் சம்மதிச்சா போதும். என்னப்பா பண்ற? மிலிட்டரியிலே டாப் பேண்ட் மாஸ்டரோட பையன். இங்க கொடு. அமாவாசை அன்னைக்கு நல்ல காரியம் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா பௌர்ணமி அன்னைக்கு உனக்கு பாடம் கத்து தர போறேன். நான் வாசிச்ச மாதிரி நீ வாசி. தம்பி, சித்தி போய் ரொம்ப நேரம் ஆச்சு. என்னாச்சுன்னு பார்த்துட்டு வா. இந்தாயா, இதை வச்சுக்கிட்டு நீ நல்லா இரு. உன் கூட வாழத்தான் எனக்கு கொடுத்து வைக்கல, தடுத்துட்ட. உனக்காக சாகிறத உன்னால தடுத்து நிறுத்த முடியாதையா? நீ இஷ்டப்படலனாலும் உன்னோட பொண்டாட்டிய தான் நான் சாக போற. என்ன, இந்த தாலியை என் கழுத்துல கட்டல, என் கையில வச்சிருக்க.
ஏண்டா எம்எல்ஏ வீட்டுல திருட வந்துட்டு ஏண்டா பண்ற புடிச்சு போறியா? நான் எந்த தப்பும் பண்ணல. நான் ஒரு மிலிட்டரி மேன். விடுங்க குழந்தைங்க. தர்மா தர்மா பாப்பா பாத்துக்க. ஏண்டா அப்பாவி எம்எல்ஏ வீட்டுல போய் தகராறா பண்ற? மிலிட்டரிக்காரங்க போலீஸ்காரன் பயந்து வந்துருச்சா? காட்டுறேன். என்னடா முறைக்கிற? பாருங்கப்பா, தங்கச்சி நானும் வந்திருக்கோம்ப்பா. பாருங்கப்பா, அப்பா அப்பா பாருங்கப்பா, அப்பா 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 என்ன ஒரு வாட்டி பாருங்கப்பா. அப்பா அப்பா தர்மா, துரோகிங்களை பழி வாங்க தயங்காத. உனக்கு துணையா துப்பாக்கி இருக்கு. அம்மா கல்லறையில புதைச்சு வச்சிருக்கேன். பாவிங்களை பழி வாங்கு தர்மா, பழி வாங்கு. பாப்பாவை பாத்துக்க, பாப்பாவை பாத்து. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். அரசாங்க தரப்பு வாதங்களையும் சிறுவனது வாக்குமூலத்தையும் வைத்து பார்க்கும்போது சிறுவன் தர்மாவின் தந்தை எம்எல்ஏ நக்கீரன் வீட்டில் திருடிய குற்றத்திற்காக காவல் நிலைய விசாரணையின் போது தப்பியோடி ரயிலில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் என்றும் சிறுவன் தர்மாவின் வயதுக்கு மீறிய மூர்க்கத்தனத்தால் காவலர் படுகொலை செய்யப்பட்டது உண்மை என்றும் தெரிவதால் இபிகோ 302வது செக்ஷன் படி சிறுவன் தர்மாவுக்கு தண்டனை விதிக்கிறேன். உனக்கு ஒரு காலம் இருக்குது சூழ்நிலை கைதியே. ஒரு மாசை மனிதர்கள் ஆடும் கயவர்கள் வாழ்ந்திடும் பூமியே. ஏழை உனக்கு ஒரு காலம் இருக்குது சூழ்நிலை கைதியே. ஒரு மாசை மனிதர்கள் ஆடும் கயவர்கள் வாழ்ந்திடும் பூமியே.
நல்லவர்க்கு சொல்லிக் கொடு கண்டதை நீ கையில் எடுமாவா தோழனே ஏழை உனக்கொரு காலம் இருக்கு சூழ்நிலை கைதியே கொடுமாசை மனிதர்கள் ஆடும் கயவர்கள் வாழ்ந்திடும் பூமியே சட்டம் என்பது கெட்டிக்காரனின் கையில் பொம்மராட்டம் தர்மம் என்பது ஜீவன் உள்ளது அறியும் அந்த கூட்டம் காயம் பட்டவன் நியாயம் கேட்பவன் வாழ வேண்டும் தாயே காலதேவன் வாழ வைக்கணும் வாழ்த்து கூறு தாயே புத்தி உண்டு சக்தி உண்டு சத்தியத்தில் பக்தி உண்டு வெற்றி பெறும் நேரம் என்று வாவா தோழனே ஏழை உனக்கொரு காலம் இருக்கு சூழ்நிலை கைதியே கொடுமாசை மனிதர்கள் ஆடும் கயவர்கள் வாழ்ந்திடும் பூமியே அண்ணா தம்பி உன் தங்கச்சி இப்ப ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டா பத்திரிகைக்கு படிச்சுட்டு ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல ரிப்போர்ட்டரா வேலை செய்யறா மாசம் 2000 ரூபாய் சம்பளம் காரெல்லாம் கொடுக்கறாங்க ஆனா வீட்டுல மட்டும் தங்குறது இல்லப்பா ஊரு ஊரா போய் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கறா சந்தோஷம் தானே வணக்கம் தலைவரே வணக்கம் தலைவரே நாராயணமூர்த்தி தலைவரே அவரை வர சொல். சரிங்க 6 நாள்ல தேர்தல். நாட்டு நடப்பெல்லாம் எப்படி? எங்க பார்த்தாலும் உங்க போஸ்டர் தானுங்க கண்ணுல படுதுங்க. எங்க கோவை மாவட்டத்திலங்க உங்களுக்கு அமோக ஆதரவுங்க தலைவரே. இந்த தடவை நீங்க தான் முதலமைச்சர். அதை தடுக்க ஒரு பயனால முடியாதுன்னு எங்க மதுரை மாவட்டமே புகஞ்சிட்டு இருக்கு தலைவரே. முதலமைச்சரா மட்டும் இல்லையா, எவ்வளவு செலவானாலும் சரி பிரதமர் பதவிக்கான டிகிரியும் ப்ரமோஷனையும் சேர்த்தே வாங்கிடுவோம்னு எங்க சேலம் மாவட்டத்துல சேலஞ்சில் பண்ணியிருக்கேன். உங்க பேச்சுல ஜனங்கள்லாம் மயங்கி கிடக்குறாங்க. ஓட்டு சாவடி திறக்க வேண்டியதுதான், ஜனங்கள்லாம் நம்ம சின்னத்துல குத்த வேண்டியதுதான், நீங்க முதலமைச்சரா வர வேண்டியதுதான். எல்லாம் வாங்க. ரெடி தலைவரே. உட்காருங்க. இவரு யாருன்னு தெரியுமில்ல? மிஸ்டர் மூர்த்தி, எஸ்பி ஸ்பெஷல் பிரான்ச். நாம ஆட்சியில் இருக்கும்போது ஒரே ஒரு கையெழுத்து போட்டு இவருக்கு ப்ரமோஷன் கொடுத்தேன். அந்த நன்றிக்காக பட்ஜெட் அறிக்கையை கவர்னருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கையில கொடுத்தாரு. இப்போ 6 நாள்ல நடக்க போற தேர்தல்ல நம்ம கட்சிக்கு ஆதரவு அதிகமா இல்ல ஆளுங்கட்சிக்கு ஆதரவு அதிகமான்னு ரகசிய போலீஸ் தயார் பண்ண அறிக்கையை முதலமைச்சர்கிட்ட போறதுக்கு முன்னாடி இங்கே கொண்டு வந்திருக்காரு. தன்னை சுத்தி இருக்கிறவங்க பேச்ச மட்டும் எவன் நம்புறானோ அவன் நடுத்தருவுக்கு தான் வந்து நிக்கணும். என்ன மாதிரி இப்பதான் எனக்கு கொஞ்சம் புத்தி வந்திருக்கு. அதான் இந்த கலர் துண்டுகளை மட்டும் நம்பாம காக்கி சட்டை கூட கொஞ்சம் காது கொடுக்குறேன். நீங்க படிங்க. வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானே? எஸ் சார். ஃபர்ஸ்ட் மெட்ராஸ். மெட்ராஸ்ல மொத்தம் 14 தொகுதி. அதுல ஆளுங்கட்சி சார்பா முக்கியமான அமைச்சருங்க பிரபலமான நடிகர் நடிகைகள்லாம் போட்டிடுறதுனால உங்க கட்சிக்கு 3 அல்லது 4 இடம் தான் சார் கிடைக்கும். ஏன்னா அந்த அமைச்சருங்க ரொம்ப நல்லா வேலை செய்றாங்க. நெக்ஸ்ட் மதுரை. மதுரையில் மொத்தம் 18 தொகுதி சார். அதுல உங்களுக்கு 2 அல்லது 3 இடம் தான் கிடைக்கும். ஏன்னா உங்க மதுரை மாவட்ட அமைப்பாளர் மாசிலாமணி அரிஜன குடிசங்களுக்கு தீ வச்சதுல 6-7 பேர் செத்து போயிட்டாங்க. அதனால உங்க கட்சியோட பொசிஷன் ரொம்ப வீக். அடுத்தது கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் முதலமைச்சர் பிறந்த தொகுதியா இருக்கிறதுனால அங்க புதுசா ரோடு போடுறாங்க, அவசரமா லைட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால அங்க உங்க கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடைக்க வாய்ப்பில்லை சார். அடுத்தது திருச்சி. திருச்சியில சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க.
திருச்சி உங்க எம்எல்ஏ திலகவதி அம்மாவோட தொகுதி. அங்க அந்த அம்மா 25 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு விபச்சார விடுதி நடத்தினதா நேத்து தான் போலீஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தலைவர் நீங்க எப்ப திருச்சி வந்தாலும் அவங்க வீட்டுல தான் தங்கி விருந்து சாப்பிடுறது ஊருக்கே தெரியும். அதனால தாய் குலத்துக்கிட்ட உங்க கட்சிக்கு அவ்வளவா நல்ல பேர் இல்ல. கொஞ்சம் யோசிக்கணும் சார். கொஞ்சம் என்ன, நிறைய யோசிக்க வேண்டியதான். டோட்டல் என்ன ஆகும்னு சொல்லுங்க சார். மொத்தம் இருக்கிற 234 தொகுதியில உங்க கட்சிக்கு 30 அல்லது 40 இடம் கிடைக்கலாம். அதுல 1-2 கூட குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நிச்சயமா நீங்க ஆட்சி அமைக்க வாய்ப்பே இல்லை சார். ஓகே, நீங்க புறப்படுங்க, நான் அப்புறம் சந்திக்கிறேன். சாரி சார். நீங்க உண்மையை தானே சொல்றீங்க? ஆட்சி போனா கூட நீங்க என் பக்கம் தான் இருக்கீங்க. இவங்களை பாருங்க, ஒவ்வொருத்தரும் 2-3 தடவை ஜம்ப் பண்ணிட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. ஜெயிக்கிற பக்கம் சேருவானுங்க, சேர்ந்த பக்கம் தோக்க வைப்பானுங்க. நீங்க புறப்படுங்க, நான் அப்புறம் சந்திக்கிறேன். சார் எப்படியோ நீங்க ஆட்சி அமைக்கணும், நான் ஐஜி ஆகணும். தேங்க்யூ சார். எல்லாரும் ஒண்ணு செய்யுங்க. தேர்தலில் போட்டி போடுறத வாபஸ் வாங்கிட்டு கட்சி சொத்தையும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிச்சுக்கிட்டு அடியோட கட்சியை கலைச்சிட்டு அப்பளம் ஒருக்கா வியாபாரம் பண்ணுங்க. என்னையா இது கட்சியை வளர்த்த லட்சணம்? 10 வருஷமா 10 years அந்த முதலமைச்சர் சேர் என் கனவுல வந்து வந்து போகுது. வெக்கமா இருக்குதியா? அந்த சேர்ல உட்காராம இருந்திருந்தா இவ்வளவு வேதனை தெரிஞ்சிருக்காதியா? தலைவரே, கையெழுத்து கூட சரியா போட தெரியாத நானும் மந்திரியாகி கலெக்டர் எல்லாம் எனக்கு சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ நான் கடங்காரங்களுக்கு சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படியோ தலைவரே, நீங்க ஆட்சியை பிடிச்சிருங்க, நான் கடனை அடைச்சே தீரணும். 10 வருஷத்துக்கு முன்னால நாம ஆட்சியில் இருந்தப்போ திரும்பவும் ஒரு நாள் ஜனங்க கிட்ட ஓட்டுக்கு போகணுங்கிறத மறந்துட்டு எல்லாரும் தானே கூத்தடிச்சோம். இப்ப எதுக்கு அந்த பழைய கதை? நாமளும் என்னென்னவோ போராட்டம் எல்லாம் பண்ணியாச்சு, சம்பந்தம் இல்லாத பிரச்சனைக்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு, அடுக்குமொழி பேசியாச்சு, 5-6 கொலையும் செஞ்சாச்சு. ஆட்சியை அசைக்க முடியலையே தலைவரை. சோறியா சோறு? பஞ்சத்துல பிறந்த பரதேசி பயலுங்க ஒருவேளை சோறு போடுறானுங்கன்னா ஓடானுங்க ஒரு மைலு. தலைவரை, நம்ம ஆட்சிக்கு வந்தா 3 வேளை சோறுன்னு சொன்னா ஒருவேளை சோத்துக்கே கஜானா காலி ஆயிடுது. 3 வேளை சோறா? பேசாம சாராய கடையை திறந்து விட்டுட்டா கஜானாவும் நினையும், நம்ம கமிஷனும் நினையும். இப்ப இருக்கிறவங்க கள்ளு கடையெல்லாம் மூடி காந்தி மாதிரி பேர் வாங்கிட்டாங்க. நாம வந்து திறந்து வச்சோம்னா கமிஷனுக்காகத்தான் செய்யறாங்கன்னு பத்திரிகைக்காரங்க கிழிக்க மாட்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு பேச வச்சா கூட்டம் கூடுமே தலைவரை. டப்பிங் எவையா பேசுவான்? கூட்டம் கூடுறதுக்கு தான் அவங்க ஓட்டு வாங்குறதுக்கு ஏதாவது எமோஷனலா நெஞ்ச தொடர மாதிரி வேணும்யா. இல்லன்னா வாபஸ் வாங்கறத தவிர வேற வழியே இல்லை. நமக்கு முன்னால இருந்த தலைவர்கள் எல்லாம் எவ்வளவோ தியாகம் செஞ்சு இந்த கட்சி உருவாக்கியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாம ஜனங்க மத்தியில போய் ஓட்டு கேட்காதபடி கெட்ட பேரு இந்த நிலம் மாறணும்னா நாமெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு ஒரு 5 வருஷம் நாட்டுக்காக நல்லதை செஞ்சு காட்டினா அடுத்த எலெக்ஷன்ல நிச்சயமா நாம ஜெயிப்போம். அதுக்காக எங்க மகளிர் அணியில இருக்கிற அத்தனை சகோதரிகளும் உயிரை கொடுத்து தியாகம் செய்ய கூட தயாரா இருக்கும். உன்னோட மகளிர் பிரிவுல எவ்வளவு பேர் இருக்காங்க? 30,000 பேர் இருக்காங்க. அத்தனை பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நீ ஒண்ணு பண்ணு, தேர்தல் சிறப்பு கூட்டம்னு சொல்லி நம்ம சகோதரிகள் 200 பேரை கலையரங்கத்துல, நம்ம கலையரங்கத்துல கூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. கூட்டம் அவசர கூட்டமா இருக்கணும், ரகசிய கூட்டமாகவும் இருக்கணும். அப்புறம் சொல்லின் செல்வர, நீங்க வந்து நம்ம கட்சி 5ஆம் பட ஆளுங்க, ஆளுங்கட்சியில எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்த்து வீட்டுக்கு கூட்டுவாங்க. பாரியா, ஆளுங்க நல்ல வாட்ட சாட்டமா இருக்கணும். நல்லா கேட்டுக்குங்கய்யா, 3 நாளைக்குள்ள ஆளுங்கட்சி மேல இருக்கிற நல்ல பேரை கெடுத்தாதான் நாம ஆட்சியை பிடிக்க முடியும். இல்ல என்னைக்குமே அமாவாசை தான், பௌர்ணமி பார்க்கவே முடியாது. மேடம், இங்க இருந்தே கேமரா ஆன் பண்ணிக்கலாமா மேடம்? ஓகே, ரைட்ஸ் ஆன். we'll start. வணக்கம்.
இப்ப நான் வந்திருக்கிற இடம் ஒரு ஜெயில். அதாவது குற்றவாளிங்கன்னு சட்டத்தால ஒதுக்கப்பட்டவங்க இருக்கிற ஒரு சிறைச்சாலை. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் குற்றவாளிகளா இல்ல வெளியில இருக்கிறவங்க எல்லாம் நிரபராதிகளா? யாருக்குமே. அண்ணா, கலைஞர் போன்ற புரட்சியாளர்களும் இருந்திருக்காங்க. இப்ப நாம பார்க்க போறது சிறைப்பட்டிருக்கும் ஒரு புயல, ஜெயிலில் இருக்கும் ஒரு சங்கீத எரிமலைய, என் போன்ற லட்சக்கணக்கான ரசிகர்களை தன் புரட்சி பாட்டுகளால பைத்தியமாக்கிய ஒரு இளைய இசை ராஜ பாரதிய மிஸ்டர் தர்மாவை எனது புரட்சி பெண் பத்திரிகை சார்பா வீடியோ பேட்டி எடுக்க போறேன். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தர்மா ஏதோ ஒரு ஆவேசத்துல உணர்ச்சி வசப்பட்டு பாடுறதும் வாசிக்கிறதும் வாடிக்கையா நடக்குது. இன்னைக்கும் பௌர்ணமி, பேட்டி கிடைக்குதோ இல்லையோ, மிஸ்டர் தர்மா வெறும் பாடகர் மட்டும் இல்ல, சமுதாயத்துல பாதிக்கப்பட்ட பெண்களுக்காகவும் அனாதை இல்லங்களுக்காகவும் லட்சக்கணக்கான ரூபாய்களை இன்னைக்கும் செலவு பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சொல்ற வரைக்கும் கட் பண்ணாதீங்க. பேட்டியா? ஆமா, ஒரு சின்ன மாற்றம். இந்த தடவை வீடியோ பேட்டி. யார் பெர்மிஷன் கொடுத்தது? ஒரு ரசிக பேட்டி எடுக்க பெர்மிஷன் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். கெட் அவுட். சார், சார், நாடு முழு உங்க பாட்டை கேட்டு ரசிக்கிறாங்க. நீங்க யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒரு தடவை எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்களேன். தேவையில்லை. என் வாழ்க்கையை பத்தி யாரும் தெரிஞ்சுக்க தேவையில்லை. சார் ப்ளீஸ் சார், 27 டைம்ஸ் பேட்டி எடுக்க ட்ரை பண்ணிருக்கேன். இந்த தடவையாவது கொடுங்களேன். இதோ பாரு, இந்த நாட்டுல என்னைக்கு ஒரு குழந்தை வயிறார சாப்பிடுதோ, இல்ல என்னைக்கு ஒரு பொம்பளை நடு ராத்திரியில தனியா நடந்து போக முடியுதோ, அன்னைக்கு கேளுவும் பேட்டிய. Go home and sleep. அட்லீஸ்ட் an autograph please. No. எங்க அண்ணா வாசிக்கிற இசையும் அவர் மனசு ரொம்ப மென்மையானதுன்னு உங்க தங்கச்சி சொன்னது எவ்வளவு பெரிய பொய். தங்கச்சியா? ஆமா, ஏன் பத்திரிக்கை ஆபீஸ்ல தான் ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்றா. உங்ககிட்ட சொல்லலையா? என் தங்கச்சியை நல்லபடியா பாத்துக்க. அவ அழுத இந்த உலகத்தை ஆழ வச்சிருவேன். லைட்ஸ் ஆன். சாரி, இன்னைக்கும் மிஸ்டர் தர்மாவோட பேட்டி கிடைக்கல. பட் ஐ காட் ஹிஸ் ஆட்டோகிராஃப். யார் அந்த பொண்ணு? சினிமா ஸ்டார் மாதிரியே இருக்கா? சித்ரேன்னு பேரு, பத்திரிக்கை எடிட்டரானோ. இந்த மாதிரி ஒரு குட்டியை கொள்கை பரப்ப செயலாளரா போட்டா பாக்குறதுக்காவது கூட்டம் சேரும். நம்ம கட்சியிலும் இருக்குதுங்களே, வத்தலும் தொத்தலுமா எதுக்குமே லாய்க்கலாம். வாங்க, நீங்களாம் எப்போ வந்தீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேற கட்சியில நாங்க இருந்தாலும் நீங்க புறப்படுங்க, போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கோங்க. பாரு, போகும்போது ஸ்டீம் ஆஃப் பண்ணிட்டு போ. சொல்லுங்க. வேற கட்சியில நாங்க இருந்தாலும் மாசம் படியளக்க நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன தலைவரே குறை? நான் என்னப்பா பெருசா செஞ்சுட்டேன்? நீங்க ஆளுங்கட்சிக்குள்ள இல்லைன்னா அந்த மேம்பால ஊழல் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்புறம் அந்த சாராய பேரும் அதெல்லாம் சரி தலைவரே. ஆனா இதயத்துல உங்களை வச்சுக்கிட்டு அந்த ஆளுக்கு ஜெயப்பட வேண்டியிருக்கேன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தலைவரே. சரி, தேசத்தை காப்பாத்த தேர்ப்பட குதிரைப்பட இருந்தா கூட அரசனை காப்பாத்த 5ஆம் படைன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ராஜதந்திரம்பா. அப்புறம் தேர்தல் நிலவரம்லாம் எப்படி? அட சும்மா சொல்லுங்கப்பா, நமக்குள்ள என்ன? நம்ம சைடு கொஞ்சம் வீக் தாங்க தலைவரே. அவங்களுக்கு பொம்பளை சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால அவங்கள யாரும் அசைக்க முடியாது தலைவரே. அப்போ தாய் குலத்தோட ஆதரவு இல்லைன்னா அவங்க தரமட்டம் தான்னு சொல்லு. தாய் குலத்துக்கு ஆளுங்கட்சி மேல வெறுப்பு வர மாதிரி என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்க உயிரை வேணாலும் கொடுக்கறோம் அப்படிங்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஆமாம் போடுறவன் தான் உண்மையான தொண்டை. எல்லாரும் ஆளுங்கட்சி உறுப்பினர் அட்டை வச்சிருக்கீங்கல்ல, அத வேற வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. ஏமா, உன்னோட மகளிர் அணி கூட்டத்தை எங்க கூட்டியிருக்க? எப்போ? நம்ம கலையரங்கத்துல நாளைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு. சிவனே கண்ணை திறக்க சொல்லிட்டான். நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? நாளைக்கு
நம்ம கட்சி தாய் குலம் எல்லாம் என்னமோ பேச போறாங்களாம். அவங்க என்னமோ பேசிட்டு போட்டோம். 7:30 மணிக்கு நீங்க எல்லாம் உள்ள போய் 2 பேரும் மெயின் சுவிட்ச் கிட்ட நிக்கிறீங்க. ஒவ்வொரு கதவுலையும் 2 பேரா நிக்கிறீங்க. சரியா 7:45 மணிக்கு சுவிட்ச ஆஃப் பண்ணிட்டு உள்ள போய் கதவை சாத்திக்கிறீங்க. என்னப்பா சிலையாயிட்டீங்க? தலைவரே நிசமாவா சொல்றீங்க? தலைவர் அப்போ நீங்களே ரேப்பம் பண்றேங்கிறீங்க. சரிப்பா, நான் போலீஸுக்கு போன் பண்ணிடுறேன். தலைவரே, காட்டியா கொடுக்க போறீங்க? ஆமா, அப்பதானே போலீஸ் உங்களை பிடிக்க முடியும். பிடிச்சா தானே கற்பழிச்சவங்க ஆளுங்கட்சிக்காரங்கன்னு காட்ட முடியும். காட்டினா தானே தாய் குலத்துக்கு ஆளுங்கட்சி மேல விரோதம் வரும். விரோதம் வந்தா தான் ஆட்சியை நாம பிடிக்க முடியும்னு சொல்லி இப்பதானே பண்ணீங்க சொன்னீங்க. தலைவரே, ராஜதந்திரத்துல உங்களை மிஞ்சிருக்கு. போலீஸ்ல மாட்டிக்கிட்டா அடிக்கடி விழுகும், வாக்குமூலம் வேற கேட்பாங்க. தெரிஞ்ச டிஐஜி இருக்காரு, பயமெல்லாம் போங்க. அங்க போய் என்ன பேசுறது, எங்க கண்ணீர் விடுறதுன்னு விளக்கமா டயலாக் எழுதி வச்சிருக்கேன். வாங்கிட்டு போய் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. நீங்க புறப்படுங்க. உங்க குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். எப்படியோ இந்த தடவை ஆட்சிய சந்தேகமே இல்ல தலைவரே, நீங்க தான் முதலமைச்சர். நீங்க தான் முதலமைச்சர். நீங்க புறப்படுங்க. இது ரகசிய கூட்டம். உள்ள போறவங்களுக்கு எல்லாம் பேட்ச் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து உட்கார வைக்க நான் வரேன். போங்க. அம்மா உள்ள போங்க. நம்ம ஆட்சிக்கு வந்துட்டா ஆளுக்கு ஒரு தையல் மிஷினை தச்சிக்கிட்டே கிடங்க. இது ஒரு சாதாரண கட்சி மீட்டிங் மாதிரி தோணலையே. என்ன, இன்னும் 4 நாள்ல தேர்தல் நடக்க போகுது. இந்த பெண்கள்லாம் அவங்கவுங்க ஊர்ல ஓட்டு கேட்க போகாம இங்க வந்து கூட்டம் நடத்துறாங்களே. நான் நினைக்கிறேன் இதுல ஏதாவது முக்கியமான விஷயம் நிச்சயம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது பெண்கள் சம்பந்தப்பட்ட மீட்டிங். நம்ம பத்திரிகையில தான் முதல்ல நியூஸ் வரணும். நான் உள்ள போக முடியாது. என்ன பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சுக்குவாங்க. நீ என்ன பண்ற, கட்சி கொடியும் பேட்ஜும் எடுத்துக்கிட்டு கட்சிக்காரி மாதிரி உள்ள போயிடு. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு முக்கியம். அந்த ஆளு சொல்ற மாதிரி இன்னைக்கு நடக்க போற மீட்டிங்ல யாரோட விதி மாறுதுன்னு நாம பாத்துடணும். நல்ல நோட்ஸ் இந்த கூட்டம் தான் நம்ம நாட்டோட தலைவிதியா மாத்த போற கூட்டம்னு செயலாளர் சொன்னாரு. இதுல நம்ம விதிய சம்பந்தப்பட்டிருக்கு. ஏன்னா நாட்டுக்காக தான் கட்சி, கட்சிக்காக தான் நாம. எதையும் தாங்க இதயம் ஆணுக்கு விட பெண்ணுக்கு தான் வேணும். இல்லன்னா உங்க முன்னாடி நின்னுக்கிட்டு என்னால பேசிட்டு இருக்கவே முடியாது. நடக்க போற தேர்தல்ல நம்ம கட்சிக்காக நாம என்ன தியாகம் செய்ய முடியுமோ. நீங்க நீங்க ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கீங்க. இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் நான் தான் காரணம் நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வரைக்கும் நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணதில்லை. Mike 26 calling control. Mike 26 calling control. Control room receiving. Mike 26. Dispatch 3 platoons of TSP to location. Dispatch 3 platoons of TSP to location. Over. Dr. Cherian, Dr. Cherian, please report the system. Thank you.
சார் டாக்டர் அரேஞ்ச் அரேஞ்ச் எழுதுகையா என்னம்மா நடந்துச்சு? அதான் சொல்லுமா. யார் யாரோ வந்தாங்க. அடையாளம் தெரியுமா உங்களுக்கு? இல்லங்க, எங்களுக்கு தெரியாது. அப்புறம் என்ன நடந்துச்சு? கொஞ்சம் இருங்க, போலீஸை கூப்பிட்டு வரேன். சார், ஒரு முக்கியமான சாட்சி இருக்கு. வாங்க சார், ப்ளீஸ் வாங்க சார். அம்மா, அம்மா, என்ன பாருங்கம்மா. அம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா, பேசுங்கம்மா. வணக்கம். செய்திகள். நேற்றிரவு 8 மணி அளவில் கலையரங்கத்தில் நடைபெற்ற எதிர்க்கட்சி மகளிர் அணி கூட்டத்தில் சில வன்முறையாளர்கள் மின்சாரத்தை துண்டித்து பெண்களை மானபங்கப்படுத்தி இருக்கிறார்கள். கெடுக்கப்பட்ட பெண்களில் 14 பேர் ஸ்தலத்திலேயே தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். படுகாயமடைந்த பல பெண்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கற்பழிப்பு சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட 27 பேர் ஆளும் கட்சியான பச்சை கட்சி உறுப்பினர்கள் என்று போலீஸ் முதல் தகவல் அறிக்கை கூறுகிறது. நாங்க ஆளுங்கட்சிக்காரங்க தான் சார். கைங்களமா பிடிபட்டோம். நாங்க எது சார் போய் சொல்லணும்? அந்த பொண்ணுங்களை நாங்க தான் கெடுத்தோம். எங்க தலைவர் எங்களுக்கு எல்லாம் தெய்வம் மாதிரி. அந்த எதிர்கட்சிக்காரி எங்கெல்லாம் கூட்டம் போடுறாலோ அங்கெல்லாம் எங்க தலைவரை பத்தி ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்கா சார். அதனால இதுக்கு அரசியல் விரோதம் தான் காரணமே தவிர எந்த தனிப்பட்ட விரோதமும் காரணம் இல்ல அப்படின்னு எழுதிங்க சார். எங்க ஆளுங்கட்சி தலைவருக்கு ஆட்சி ஆள தெரியும் சொல்லட்டும், பரவாயில்ல. எங்க கட்சிக்கு கொள்கை இல்லைன்னு சொல்லட்டும், அப்பவும் கோவப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா எங்க தலைவருக்கு வீரம் இல்லைன்னு பேசிட்டா அந்த எதிர்கட்சிக்காரி, ஆண்மை இல்லைன்னு பேசிட்டா. அதனாலதான் எங்க தலைவருக்கு மட்டும் இல்ல, எங்க ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஆண்மை இருக்குன்னு நிரூபிச்சிட்டோம். தலைவர் 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 தலைவர். ஏன் சார், இந்த கற்பழிப்பு சம்பந்தமா உங்க கட்சிக்காரங்க 50 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்களே, அத பத்தி? அது அவங்க எங்க கட்சிக்காரன் சொல்றாங்க, நான் பார்த்ததில்ல. பின்ன உங்களுக்காகத்தான் இந்த காரியத்தை செய்ததாக போலீஸ்ல வாக்குமூலம் எல்லாம் கொடுத்திருக்காங்களே சார். என்ன எதுவுமே கேட்காதீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல. சார், இப்ப நாட்டுல இருக்க பதட்டமான நிலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிவன், தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள்னு தாய்மானவர் சொன்னதுல தப்பே இல்லை. அதுலயும் நமது தாய்க்குல தெய்வங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது சார், ஒருவேளை நீங்க ஆட்சிக்கு வந்தா உடனடியா
மானமிழ்ந்த மங்கையருக்கு மணவாழ்க்கை அமைத்து தரப்படும். தலைவர் அவர்களுக்கு மாளிகை கட்டி தரப்படும். அதற்காக மாவட்ட வாரியா நிதி வசூலிக்கப்படும். தலைவர் ஏன்னா பெண்கள் எங்களுக்கு தெய்வங்கள். தாய தெய்வமா மதிக்கிற நாட்டுல பிறந்தவங்க நாம. உங்ககிட்ட இப்போ ஒரு உண்மையை சொல்ல போறேன். அன்னைக்கு நடந்தது உண்மையான கற்பழிப்புன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. மக்கள் கிட்ட அனுதாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக எதிர்கட்சிக்காரங்க செஞ்ச சூழ்ச்சிதான் அது. தேர்தலுக்கு முன்னாலேயே இதை மக்களுக்கு தெரியப்படுத்தினாதான் அந்த கொடுங்கோலன்களை கோட்டைக்குள்ள நுழைய விடாம தடுக்க முடியும். தடுத்தாதான் பெண்கள் கற்போட நடமாட முடியும். இந்த உண்மையை மக்களுக்கு தெரியப்படுத்த சந்து பொந்தெல்லாம் கூட்டத்தை கூட்டி பத்திரிகைகள்ல அறிக்கையை வெளியிட்டு இந்த எதிர்கட்சி முகமூடியை கிழிப்போம். இதனால என்ன விளைவுகள் வந்தாலும் சரி, எதிர்கட்சியை மக்களுக்கு நிச்சயமா நம்ம அடையாளம் காட்டுவோம். கே பாலு என்கிற பாலசுப்ரமணியமாகிய நான் பிறந்த இந்திய நாட்டிற்கும் என்னை முதல்வராய் தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டிற்கும் மக்கள் மேம்பாட்டுக்காக சமூக பொருளாதார வளர்ச்சிக்காக இரவு பகல் பாராது அயராது உழைத்து இந்திய நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டவனாக நடந்து பாரத தேச பெருமைக்கு பாடுபடுவேன் என உளமாற உறுதி கூறுகிறேன். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். இனிமேலும் இந்த பேனாவை நம்பி பேடியா உட்கார்ந்துருக்க சொல்றீங்களா? இந்த பேனாவால எழுதுனா இவனுக்கு தெரிஞ்சிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல புகாருக்கு ஒரு விசாரணை கமிஷன் வச்சா புத்தனாவ மாறிட போறானுங்க. இங்க பாருங்க, கதற இவங்களுக்கு எடுத்து பல பெண்களோட உயிரை குடிச்சிட்டு பதவி பிரமாணம் எடுக்கிறவனுங்கள இந்த பேனாவா பழி அவங்க நினைக்கிறீங்க? நம்மால என்ன செய்ய முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வக்கீல் ஏற்பாடு பண்ணிட்டா சட்டம் ஒத்துக்கும். சட்டத்துக்கு விரோதமா நாம என்ன பண்ண முடியும்? You have not been raped. அதான் சட்டத்தை பத்தி பேசுறீங்க. எதை சட்டங்கிறீங்க? சந்தர்ப்ப சாட்சிகளை வச்சு கூட்டல் கழித்தல் கணக்கு போடுறாங்களே, அதான் சட்டமா? இல்ல கற்பழிச்ச குற்றத்துக்கு 5 வருஷம் மட்டும் ஆம்பளைய ஜெயில போட்டுட்டு பொண்ணோட பரிவோன மானத்தை பத்தி ஒரு வரி கூட தீர்ப்பு எழுதாம எழுந்து போறாங்களே, அத சட்டங்கிறீங்களா? எல்லாம் ஏமாத்து வேலை. எங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு உங்க சட்டம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துமா? அப்பா முகம் குழந்தைக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கே அவருக்கு முகம் தெரியலையே. நாங்க தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. கரெக்ட், தற்கொலை தான் பண்ணிக்கணும், வேற வழியே இல்ல. ஏன்னா கெட்டு போன பொண்ணுக்கு கெட்டி மேளம் கொட்டி தாலியை கட்டி சந்தோஷமா வாழ வைக்கிற அளவுக்கோ, தப்பா பிறந்த குழந்தைங்களை தத்தி எடுத்து தியாகம் பண்றதுக்கோ எவ்வளவு பேருக்கு தைரியம் இருக்கு? அதனால தற்கொலை செஞ்சுக்கிறது தவிர வேற வழி இல்ல. ஆனா ஒண்ணு நினைச்சு பாருங்க, எந்த தப்புமே செய்யாத நம்மளை எதுக்காக நாமே கொலை செஞ்சுக்கணும்? தப்பு செஞ்சவங்களை தண்டிச்சுட்டு அப்புறமா நாம சாகிறத பத்தி யோசனை பண்ணினா என்ன? காலங்காலமா பொண்ணுங்க தான் தற்கொலை பண்ணிட்டு சாகணுமா? நமக்கு சக்தி இல்ல, தைரியம் இல்ல? ஆம்பளைங்களுக்கே இவ்வளவு தைரியம் இருந்தா அவனுங்களுக்கு பால் கொடுத்து உருவாக்குற ஜென்மங்களுக்கு 10 மடங்கு தைரியம் இருக்குன்னு உலகத்துக்கு தெரிஞ்சாகணும். என்ன சொல்றீங்க? இஷ்டம் இல்லாத பொண்ணுங்க கிட்ட இன்பம் அனுபவிக்கிறேன்னு நினைக்கிற ஆம்பளைங்களுக்கு இதுதான் கடைசி நிகழ்ச்சியா இருக்கணும். பாபத்தின் சம்பளம் மரணம்னு பகவானே சொல்லியிருக்காரு. அதனால அவனுங்க சாகத்தான் வேணும். அரசன் அன்று கொல்லுவான், தெய்வம் நின்று கொல்லும்னு காத்திருக்க முடியாது. ஏன்னா அரசனும் கொல்ல மாட்டான், தெய்வமும் கொல்லாது, நாம தான் கொல்லணும். அவனுங்க உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பொண்ணையும் கெடுத்துக்கிட்டு தான் இருப்பானுங்க. அவனுங்களுக்கு இந்த உலகத்துல இருந்து விடுதலை கொடுத்தாதான் மானமுள்ள பெண்களுக்கு விடுதலை கிடைக்கும். Kill them. அது சரி, இது எப்படி செய்யறது? நாமளே வா இல்ல ஆள் வச்சா? நாம நேரடியா இதை செய்யவும் முடியாது, வெறும் அடியாள் வச்சாலும் முடியாது. எப்படி மாட்டிக்குவோம்?
உண்மையிலேயே இந்த காரியத்துக்காக ரத்த கண்ணீர் வடிக்க போறேன். பாசமுள்ள ஒரு அடியாளை பார்க்க போறேன். குட் ஈவினிங் சார். நீங்க பகல்ல ரிலீஸ் ஆனா சரியான பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நைட்ல ரிலீஸ் பண்றாங்களே, இது வந்து உங்க ரசிகர்களை ஏமாத்துற மாதிரி ஆகாதா? ஏன் சார் ரிலீஸா நினைக்க புரோக்கரா வச்சிருக்கீங்களே, அது இசை மேல உள்ள காதலா இல்ல வருமானத்து மேல உள்ள ஆவலா? என்ன சார் மௌன விரதமா? ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் சார் உங்க மேரேஜ் எப்போ? சார் ஃபாரின் போற ப்ரோக்ராம் ஏதாவது இருக்கா சார்? பிளைண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். சாப்பாடு எல்லாம் அங்கேயே போடுறாங்க. அப்படியா? என்ன படிக்கிற? அன்னையும் பிதாவும் தர்மாவும் முன்னறி தெய்வம் படிக்கிறேன். நல்லா படிக்கணும். தங்கச்சி வரல. அவங்க பத்திரிகை ஆபீஸ் விஷயமா எங்கேயோ வெளியூர் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். நான் அவளை ஏதாவது தட்டி கேட்டா நீ என் பல்ல தட்டிடுவேன்னு சொல்லிட்டேன். காலையில குட் மார்னிங் பெரியப்பா, ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவா. அப்புறம் குட் ஈவினிங் பெரியப்பா, மாதர் சங்கத்துக்கு போறேன்பா. கடைசியில குட் நைட் பெரியப்பா, தூங்க போறேன்பா. ஆனா ஒரு பய வாலாட்ட முடியாது, அப்படி ஒரு டக்குப்புக்கு டைப்பு. அதனால நானும் எதுவுமே கேட்காம பெங்களூர்ல பிச்சைக்கார மகநாட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன். நானும் பாடும் இசை பாட்டு கேட்கும் நெஞ்சை வலை போட்டு நோட்டம் போடும் ஆட்டம் போடும் கூட்டம் கூடே நானும் கூட மன்னன் தான் பாடம் போடும் கண்ணன் தான்.
எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் என்னோட நிகழ்ச்சிகளை ரெக்கார்ட்லயும் கேசட்லயும் தான் கேட்டிருப்பீங்க. வெளி உலகத்துல இதுதான் என்னுடைய முதல் கலை நிகழ்ச்சி. உண்மையை சொல்லணும்னா இதுக்கு நான் இன்னும் சரியா ப்ரிப்பேர் ஆகல. சோ எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் அவகாசம் கொடுத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்துருவேன். ஓகே? அது வரைக்கும் என்னோட ட்ரூப் உங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஓகே? என்னடா அது சார்? ரோட்ல இவனும் ஆயில் கொட்டியிருக்கான் சார். கையெழுத்துக்காக என் குடும்பத்தோட தலையெழுத்தைய மாத்திட்டல. இந்த தர்மா யாருன்னு பாக்குறியா? 18 வருஷத்துக்கு முன்னாடி அருக்காணி மகள தர்மா. இப்போ உன் தலையெழுத்து என் கையில. தர்மம் ஜெயிக்குதோ இல்லையோ, இந்த தர்மா ஜெயிப்பாண்டா. Bastard.
இல்லை மேடை மீது வட்டம் இல்லை கட்டும் முல்லை தொட்டு பார்க்க இஷ்டம் இல்லை பாட்டுக்கென்று வேலி இல்லை கேட்கும் நெஞ்சில் பேதம் இல்லை வேகம் மாறும் வேகம் இல்லை தாகம் தீரும் தாகம் இல்லை நாளை எழுது தள்ளி போடும் நாளை நானும் இல்லை நானும் கூட மன்னல் தான் பானம் போடும் கண்ணன் தான் ஜன்னல் கண்டு ஏங்கும் ஏழை ஜன்னல் கண்டு இன்பம் கொண்டு என்றும் பாடும் நெஞ்சம் உண்டு காலதேவன் நான் தானம்மா காவல் காக்க வந்தேனம்மா காட்டு தீயை பாட்டில் வைத்து நாட்டை மாற்ற வந்தேனம்மா பாதை ஒன்று பாடம் ஒன்று பாடும் காளை ஒன்று நானும் கூட மன்னல் தான் பானம் போடும் கண்ணல் தான் நானும் பாடும் இசை பாட்டு கேட்கும் நெஞ்சை வலை போட்டு நோட்டம் போடும் ஆட்டம் போடும் கூட்டம் கூடும் இங்கே Congratulations. இந்த பாராட்டு நடந்து முடிஞ்ச உங்க கச்சேரிக்கு இல்ல, நீங்க நடத்தி முடிச்ச கொலைக்கு. எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்க? விடுதலை ஆனதுல இருந்து நீங்க விடுற மூச்சை கூட நான் கணக்கு எடுத்து வச்சிருக்கேன். அன்னையில இருந்து உங்க பின்னாலதான் அலையறேன். எதுக்கு? ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தா மட்டும் நம்ம சமுதாயம் திருந்தாது. மீதி உள்ள அத்தனை குற்றவாளிகளையும் நீங்க தான் தண்டிக்கணும். என்ன சொல்றீங்க? நான் எதுக்காக அவங்களை தண்டிக்கணும்? உலகத்துல இருக்கிற குற்றவாளிகள் எல்லாம் தண்டிக்கிறது என் வேலை இல்ல. என் பாதையில குறுக்க வந்து என் குடும்பத்து வாழ்க்கையை அழிச்சவனை தான் நான் குறி வச்சு பழி வாங்கினேன். பழி வாங்குறது என் பரம்பரை தொழிலும் இல்ல. சம்பந்தம் இல்லாம பழி வாங்கறதுக்கு நான் அடியாளும் இல்ல. சம்பந்தம் இருக்கு. ஏன்னா கற்பழிக்கப்பட்ட பொண்ணுங்கள்ல உங்க தங்கச்சி ஒருத்தி. சொல்லு 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 சொல்லு.
தப்பும் பண்ணலன்னா நாம சந்தோஷமா இருக்கிறது தெய்வத்தை கூட பிடிக்கலன்னா நாம சந்தோஷமா இருக்கிறது அந்த தெய்வத்துக்கு பிடிக்குதோ இல்லையோ, இந்த சமுதாயத்துக்கு பிடிக்கல. சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை பலி வாங்கிருச்சு, சித்திய கெடுத்து நம்ம குடும்பத்தையே செதறடிச்சு வேடிக்கை பார்த்துச்சு. அப்பவும் தீரல இந்த சமுதாயத்தோட வெறி. இப்போ இப்போ யாருக்காக இத்தனை காலம் நான் அடப்பட்டு கிடந்தனும்? இந்த உலகத்தையே விலை பேசி யாரு சந்தோஷமா வாழ வைக்க காத்திருந்தனும்? அந்த ஜீவனை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு காரணமா இருந்தவங்க எந்த கோட்டையில இருந்தாலும் சரி, வேரோட அறுத்தறியாம விட மாட்டேன். புத்தனும் காந்தியும் சொன்னதை கேட்டு பல பேர் பொறுமையா இருக்கிறதுனாலதான் அக்கிரமக்காரங்க அதிகமாயிட்டாங்க. என்ன மாதிரி சில பேராவது பொங்கி எழுந்தாதான் இந்த பூமியில சந்தோஷமா வாழ முடியும். நீ கண்ணீரை தொடச்சுக்குமா, கடமை ஆரம்பமாயிருச்சு. விவரம் தெரியாத வயசுல வெறும் ஆத்திரத்தினாலதான் நான் கொலைகாரனானேன். இப்போ பல பேருக்கு விவரம் புரிய வைக்கிறதுக்காக நான் கொலைகாரன் ஆகிறத தவிர வேற வழி இல்லை. ஒரு அழிவுனாலதான் நல்ல ஆக்கம் பிறக்குதுன்னா அழிக்கிறது தான் தர்மம். இனி அழிக்க கிருஷ்ணன் பிறக்கிறானோ இல்லையோ, இந்த தர்மா பிறந்திருக்கான். தம்பி தம்பி, ப்ரோக்ராமுக்கு டைம் ஆச்சு, புறப்படுப்பா. யாரு யாரு அது? இங்கே வந்துட்டியா? இங்க இருந்து போயிடு, என்ன ஒண்ணு பண்ணிடாத ப்ளீஸ். நானாமா இங்க இருந்து போயிடு, நானாமா என்ன ஒண்ணு பண்ணிடாத. ஒண்ணுமா அண்ணா அண்ணா, அவனை போக சொல்லுண்ணா, எனக்கு பயமா இருக்குண்ணா. அவனை போக சொல்லுண்ணா அண்ணா, அவனை போக சொல்லுண்ணா அண்ணா. போக வைக்கிறேன். ரெட்டக்குருவி ரெட்ட வாலுக்குருவி இப்ப கூட்டுக்குள்ளரா, சொந்த கதையை அது சொல்லி முடிக்கும் இந்த பாட்டுக்குள்ளதா. ரெட்டக்குருவி ரெட்ட வாலுக்குருவி இப்ப கூட்டுக்குள்ளதா, சொந்த கதையை அது சொல்லி முடிக்கும் இந்த பாட்டுக்குள்ளதா. இப்போது உனக்கு கல்யாண வயசு, சொல்லுங்க எனக்கு சூடாச்சு மனசு, நெஞ்சிலே உள்ளதை சொல்லலாமா. ரெட்டக்குருவி ரெட்ட வாலுக்குருவி இப்ப கூட்டுக்குள்ளதா, சொந்த கதையை அது
அது சொல்லி முடிக்கும் இந்த பாட்டுக்குள்ளதா மனமெங்கும் நெருப்பிருக்கு எரியுது எரியுது கொழுந்து விட்டு உனக்குந்தான் பொறுப்பிருக்கு நீ அதை அழைக்கணும் நெருங்கி வந்து மனமெங்கும் நெருப்பிருக்கு எரியுது எரியுது கொழுந்து விட்டு உனக்குந்தான் பொறுப்பிருக்கு நீ அதை அழைக்கணும் நெருங்கி வந்து கண்ணாலே எரிக்காதே சொல்லாமல் பறிக்காதே ஏதோ வேகம் என்னோடு மோத நானே தடுத்தும் நில்லாது ரெட்டக்குருவி ரெட்ட வாலுக்குருவி இப்ப கூட்டுக்குள்ளதா சொந்த கதையை அது சொல்லி முடிக்கும் இந்த பாட்டுக்குள்ளதா பூவான வாலிபந்தான் புது புது ரசனையை காணட்டுமே பூபாலம் கேட்டதுமே புதுவித உலகினை பார்க்கட்டுமே பூவான வாலிபந்தான் புது புது ரசனையை காணட்டுமே பூபாலம் கேட்டதுமே புதுவித உலகினை பார்க்கட்டுமே எல்லோர்க்கும் விடிவு வரும் எண்ணாத முடிவு வரும் தன்னான மனங்களிலே என்னாலும் இனிமை வரும் நாளை என்று இப்போது வாடும் கோழை நெஞ்சம் கூடாது வாழை போல நில்லாமல் வளரும் இன்பங்கள் மலரும் பொன்னாளும் புலரும் ரெட்டக்குருவி ரெட்ட வாலுக்குருவி இப்ப கூட்டுக்குள்ளதா சொந்த கதையை அது சொல்லி முடிக்கும் இந்த பாட்டுக்குள்ளதா இப்போது உனக்கு கல்யாண வயசு சொல்லுங்க எனக்கு சூடாச்சு மனசு நெஞ்சிலே உள்ளதை சொல்லலாமா ரெட்டக்குருவி ரெட்ட வாலுக்குருவி இப்ப கூட்டுக்குள்ளதா சொந்த கதையை அது சொல்லி முடிக்கும் இந்த பாட்டுக்குள்ளதா புது வருடத்தை எதிர்நோக்கி இருக்கும் தர்மாவின் இசை ரசிக பெருமக்களே, இன்னும் 5 நிமிடத்தில் புது வருடம் பிறக்கவிருக்கிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் காலத்தின் பரிணாமங்கள். பாவம் செய்யாத மனிதர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. கடந்த வருடத்தில் நாம் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பும், நாம் இவ்வளவு பாவங்கள் செய்தும் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதற்கு நன்றியும் கூற 2 நிமிடங்கள் விளக்குகள் அணைக்கப்படும். அதற்கு பின்னால் வருகின்ற அந்த இனிமையான இருட்டிலிருந்து புது வருட ஒளி விளக்கு உதயமாக நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம். பிரார்த்தனை செய்யும் பொழுது நீங்கள் எல்லோரும் கண்களை மூடிக்கொள்வது நல்லது. பின்னர் மீண்டும் விளக்குகள் எரிந்தவுடன் இசை இளவரசன் தர்மாவின் இன்னிசை தொடரும். தேங்க்யூ. லைட்ஸ் ஆஃப். Happy
ஓடல போலீஸ் 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 ரத்தம் ரத்தம் கத்தி ஐயோ கொலை 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 யாரும் இந்த இடத்தை விட்டு அசைய கூடாது, இன்க்ளூடிங் மிஸ்டர் தர்மா. இன்ஸ்பெக்டர், நான் தான் இந்த கொலை செஞ்சேன். இதுக்கு வேற யாரும் காரணம் இல்ல. என்னோட வாழ்க்கையில இவங்க செஞ்ச கொடுமைக்கு நான் வேண்டாம், ஸ்டேஷன்ல சொல்றேன். அரஸ்ட் மீ. All of you get out! Get out! Get out! Come on. என்னதெல்லாம் நாம மர்டர் பண்ணதான் பிளான் பண்ணோம். நாம தப்பிச்சு போறதுக்கும் மேடையில இருக்கிற உங்க மேல சந்தேகம் வராம இருக்கிறதுக்கும் சரியா பிளான் பண்ணல. அதனாலதான் துப்பாக்கியில இருக்கிற புல்லட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. புல்லட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அநியாயமா இன்னொரு பொண்ணு பலியாக்கிட்டியே. ஒண்ணு தெரியாத அப்பாவி பொண்ணு. பொண்ணுக்கு 2 மர்டர். ஏ யார் யார் அந்த பொண்ணு? என்னோட பிரஸ்ல தான் ஒர்க் பண்றா. உங்களுக்காக மட்டும் இல்ல, அவளும் பாதிக்கப்பட்ட பொண்ணுதான். நாங்க யாரும் கட்டாயப்படுத்தல. அவளா விரும்பித்தான். அவளாவே? என்ன அவளாவே? ஏன் நீ இல்ல அலங்கார பொம்மை மாதிரி சும்மா நிக்கிறதுக்கு மட்டும் தான் தலைவியா? இப்படி அநியாயத்துக்கு மாட்டிக்கிறது தொண்டர்களோட தலைவிதியா? அவசரக்கார பொம்பளைங்க அடுப்பெரிக்கவும் படுக்க வைக்கிறதுக்கு லைக்குன்னு சும்மா சொன்னாங்க. கவர்ட்ஸ் கவர்ட்ஸ். வாட்ச்மேன், இருட்டாயிருச்சு, லைட்டை போடப்பா. கத்தாதரா. சாகர வரைக்கும் தான் ஒவ்வொருத்தருக்கும் உயிர் இருக்க முடியும்னு சொல்லிருக்கு. விதி நதி மூலமாவும் வரலாம், சதி மூலமாவும் வரலாம். நீங்க சொல்றது சரிதான். ஆனா இப்ப அது பிரச்சனை இல்ல. மந்திரிங்க மர்டர்ஸ் விதியா இல்ல யாராவது செஞ்ச சதின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சதியும் விதிதான், சந்தர்ப்பமும் விதிதான். அவன் செஞ்சதை அவன் அனுபவிக்கிறான். அப்படின்னா போலீஸ் கோர்ட் எல்லாம் தேவையே இல்லையே. புரியுற மாதிரி சொல்லுங்க. இந்த கொலையை பத்தி நாட்டு மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? கொலைங்கிறது எல்லா காலத்திலும் நடக்கிறதா. என்னோட ஆட்சியில மட்டும் அதிசயம் இல்லையே. செத்து போனவங்களுக்கு சொத்து தகராறா இருக்கலாம், சொந்தத்துல எதிரிங்க இருக்கலாம். யாருக்கு தெரியும்? விசாரணை நடந்துட்டு இருக்கு. சிவம், மந்திரிங்களோட சாவுக்கும் எதிர்க்கட்சிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கொலை சம்பந்தமா அரெஸ்ட் ஆன டான்சர் எதிர்க்கட்சி ஆளா இருக்கலாம் இல்லையா? அப்படி இருந்தா அவங்க முதல்ல என்னத்தானே கொல்லணும்? மத்த மந்திரிங்களை எதுக்கு கொல்லணும்? நான் அப்படி நினைக்கல. அது இல்ல, நீங்க ஆட்சிக்கு வந்து இது வரைக்கும் ஒரு அணைக்கட்டோ பெரிய தொழிற்சாலையோ எதுவும் உருப்படியா செய்யல. வேலையில திண்டாட்டத்தையும் போக்க முடியல. அதனால யாராவது புரட்சிக்காரங்க பண்ண சூழ்ச்சியா இருக்குமா? நம்ம ஊர்ல புரட்சின்னு பேர்ல வச்சுக்குவாங்க, மைக்ல பேசுவாங்களே தவிர அப்படியெல்லாம் யாருமே தைரியமா செய்ய மாட்டாங்க. சிவம், Do you suspect any other person, sir? டேய் ஐயா, என்னடா சொல்றாவ? ஐயாவை ரொம்ப பிடிச்சிக்குதுன்னு சொல்றாங்க. சிவம், சந்தேகத்தின் பேர்ல 3-4 பழைய குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனா ஆதாரப்பூர்வமா எதுவும் கிடைக்கல. பின்னையே நீங்க எதிர்க்கட்சி மேல ஆக்ஷன் எடுக்கக்கூடாது? நீ என்னமா என்ன குழப்பி விட்டுட்ட? அரசியல் காரணமா வேணும்னு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பேர் கட்டிடுமே. அவங்களை விட்டு வச்சா உங்க உயிருக்கும் ஆபத்துன்னு நினைக்கலையா? உங்க உயிரை விட கெட்ட பேர் தான் பெருசா? அப்ப நீங்க புறப்படுங்க. சாருக்கு நிறைய வேலை இருக்கு. எதுக்கு அவ்வளவு அவசரமா வர சொல்லி போன் பண்ணீங்க? இன்னைக்கு ஒரு அருமையான சான்ஸ். இறக்கம் இல்லாம பெண்களுக்கு எடுத்த ஒரு மந்திரி பயலுக்கு இதயத்துல கோளாறுன்னு சக்கரா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க.
அவனை பார்க்கறதுக்கு, அதாவது சரியா ராத்திரி 8 மணிக்கு 4 மினிஸ்டர்ஸ் வர்றத ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்தி அவசரமா யூஸ் பண்ண வேண்டாம். தொடர்ச்சியா மந்திரிகளை கொல்றதுனால நம்ம ரொம்ப சீக்கிரம் மாட்டிக்குவோம். ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் ஜான்சன் நம்மள சஸ்பெக்ட் பண்ணி ஃபாலோ பண்றாரு. வேற ஒரு டைம்ல கெட்டதை அழிக்கிறத முடிவு பண்ணிட்டு கெடு வச்சு காத்துட்டு இருக்க சொல்றியா? கவர்ட்ஸ், இது பார், இது ஹாஸ்பிட்டல், இது என்ட்ரன்ஸ், இது பேக்யார்ட். மினிஸ்டர் சரியா 8 மணிக்கு வந்து 8:30 மணிக்கு போயிருவாங்க. அதுக்குள்ள நம்மளோட ஆம்புலன்ஸ் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். உள்ள நோயாளி மாதிரி கட்டோட நான் படுத்திருப்பேன். நம்மளோட பொண்ணுங்க நர்ஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க ஒரு ஆபத்து இல்லாம திரும்பி வரணும். அது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னால நான் ஜீப்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க வந்த உடனே அந்த வண்டியில ஊட்டிக்கு போறோம். ஏய், அப்பதான் போலீஸ் கண்ணுல மண்ணை தூவ முடியும். Come on, hurry up, get in. என்ன கேஸ் பா? ஆக்சிடென்ட் கேஸா, வெடிகுண்டு கேஸா? என்ன கேஸ்னு எனக்கு தெரியாது சார். வண்டியை வர சொன்னாங்க, போனோம். என்ன கேஸ்மா? ஓபன் பண்ணுங்க. அம்மா கேஸ் சார். சார் அம்மா கேஸ்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க சார். பார்க்காம எப்படி அனுப்புறது? சரி சரி, பேஷண்ட் மட்டும் கீழே இருக்குங்க. பாய், செட் எடுத்து வாயா. வரேன் சார். கொஞ்ச நேரம் பேச விட மாட்டாங்களே. ஜாக்கிரதை வைங்க. கொலையாளிகளை பிடிக்க ஒவ்வொரு சோதனை சாவடிகளிலும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். இரவும் பகலும் ரோந்து சுற்றும் பணியில் தனி போலீஸ் படை அமைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் பொதுமக்களும் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்ப பாரு, ஒரே ரூம் தான் இருக்குங்கறாங்க. மத்த ஹோட்டல்ல அது கூட இல்ல. என்னது? ஏதாவது வீடு பாக்குறதா? நாங்க நாளைக்கே வேற இடத்துக்கு போனாலும் போய்டுவோம். அவரோட வாழ்க்கை வரலாறு எழுதலாம்னு தனியா கூட்டிட்டு வந்தா சரியா ஏற்பாடு கூட செய்யாம விட்டுட்டீங்களே. சார், ஒரு சிங்கிள் ரூம் தர முடியுமா ப்ளீஸ்? சாரி மேடம், இந்த இடம் தான் இருக்கு. வேணும் நான் வெளியே போயிட்டா? தேங்க்யூ. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு இருந்தா வாங்க.
எனக்கும் என் மேல நம்பிக்கை இருக்கு. டென்ஷன் இல்லாம தூங்க. முத்தான முத்தம் தந்தானி முத்தம் அத்தானி நெஞ்சம் அன்பான மஞ்சம் தன்னன் தனிமையை தத்தளிக்கும் தத்தையிடம் பாடுகிறான் கவிதை. பொன்னான கண்ணம் பொன்னாகும் வண்ணம் உன்னோடு இன்னும் கொண்டாடும் எண்ணம் தங்கச்சிலை இவள் என் அருகில் வந்து நின்று தேடுகிறாள் உறவை. வில்லெடுத்து அம்பெடுத்து வந்து என்னை வம்பிழுத்து வெற்றி பெறும் கட்டழகு நீதானோ. பொன்னான கண்ணம் பொன்னாகும் வண்ணம் உன்னோடு இன்னும் கொண்டாடும் எண்ணம். பூவரசம் பூவே பூவின் தேனே அடி பொன்னானே நாவரசன் பாடும் பாடல் தானே அது செந்தேனே. கையில் எழுத ஏடு கொடுப்பாய் உன்னுடலில் தாகம் தீரும் நேரம்தான். வீணை மடியில் விரலின் தயவில் மெல்லிசையை கேட்கும் யோகம் யோகம்தான். வில்லெடுத்து அம்பெடுத்து புன் சிரிப்பில் வம்பிழுத்து வெற்றி பெறும் கட்டழகு நீதானோ. முத்தான முத்தம் தந்தானி முத்தம் அத்தானி நெஞ்சம் அன்பான மஞ்சம். நீலகிரி மேலே உள்ளதாலே அந்த வெயில் கூட காதலனை போலே எந்தன் மேலே வந்து விளையாட. பனியில் நனைந்து வெயிலில் உலர்ந்து பருவ சுகம் தேடும் போது ஆனந்தம். மாலை கொடுத்து மஞ்சள் கொடுத்தால் இரவு வர நானும் அங்கு வாரேனே. காலை வரைக்கும் மேனி துடிக்கும் கதை எழுதும் நாளை எண்ணி மகிழ்வேனே. வில்லெடுத்து அம்பெடுத்து வஞ்சி என்னை வம்பிழுத்து வெற்றி பெறும் கட்டழகு நீதானோ. முத்தான முத்தம் தந்தானி நித்தம் அத்தானி நெஞ்சம் அன்பான மஞ்சம் தன்னன் தனிமையில் தத்தளிக்கும் தத்தையிடம் பாடுகிறான் கவிதை. பொன்னான கண்ணம் பொன்னாகும் வண்ணம் உன்னோடு இன்னும் கொண்டாடும் எண்ணம் தங்கச்சிலை இவள் என் அருகில் வந்து நின்று தேடுகிறாள் உறவை. You know what?
என்னோட ரசிகர்கள் என்னை ஏமாத்தல. கெட்டு போன பெண்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லி 20 பேர் தந்தி கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க. ஓ மை காட், கடவுள் நல்லதும் கெட்டதும் கலந்துதான் படைச்சிருக்காரு. உங்க ரசிகருங்க எல்லாரும் சாதாரண மனுஷங்க இல்லைன்னு தைரியமா புரிச்சு சிந்தி காட்டிட்டாங்க. They are great, really great. உடனே நாம ஊருக்கு கிளம்பி ஆகணும். ஒரே மேடையில என் தங்கச்சியோட அவங்களுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சு பார்க்கணும். ஹரியப், நிறைய வேலை இருக்கு. அதனாலதான் நேத்து முழுவதும் இந்த பக்கம் தலையே காட்டலையா? அத்தனை பேருக்கு மதியில வேற வழி தோணாம விரும்புறேன்னு பொய் சொல்லிட்டேன். அதான் ஒரு அவமானம். உங்களை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு கில்ட்டி கான்ஷியன்ஸ். அதையும் பொய்ன்னு நினைக்கணும். எதிர்காலத்துல எதுவும் நடக்கலாம்ல. கல்யாணங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நடக்க முடியாத விஷயம். நான் தூக்கு மேடைக்கு போக போற ஒரு மரண தண்டனை கைதி. ஆனா தேதி தான் தெரியல. இந்த நிலையில ஏதோ ஒரு பொண்ணுக்கு தாலியை கட்டிட்டு அவளை அவசரமா விதவையாக்க நான் விரும்பல. அத அவங்க கிட்ட சொல்ல முடியாம தான் உங்களை கை காமிச்சு தப்பிச்சுட்டேன். கடவுளோட கோர்ட்ல நம்ம எல்லாருக்கும் தான் மரண தண்டனை விதிச்சு இந்த மண்ணுல பிறக்க வச்சிருக்க. நாம எல்லாரும் ஒரு நாளைக்கு சாக போற மரண தண்டனை கைதிங்க தானே. யாருக்கு தேதி தெரியும்? நோபடி நோஸ். அது மட்டும் இல்லாம நீங்க தூக்கு மேடைக்கு போனா கூட உங்களை தொடர்ந்து வர இந்த சித்ரா தயாரா இருக்கும்போது விதவைங்கிற பேச்சுக்கு இடமில்ல தர்மா. வாதம் பண்ணி ஒரு கெட்டவனை நல்லவனா மாத்த முடியும். ஆனா உணர்ச்சியே இல்லாத ஒரு ஜடத்தை விரும்பி உங்களே நீங்க ஏமாத்திக்காதீங்க. நாட்டுக்காக தியாகம் பண்றதும் மொழிக்காக தியாகம் பண்றதும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தியாகமா நான் நினைக்கல. ஏன்னா அந்த மாதிரி தியாகத்தை யார் வேணாலும் செய்ய முடியும். ஆனா ஊர் உலகத்தை பத்தி கவலைப்படாம இந்த பெண்களுக்காக உங்களையே அர்ப்பணிக்கிற இந்த தியாகத்துக்கு என்னோட கண்ணீர் துளிகளை உங்க பாதங்கள்ல காணிக்கையாக்கிறது தவிர வேற மாதிரி பாராட்ட தோணல. இங்க இவ்வளவு பொண்ணுங்களுக்கு வாழ்வு கிடைக்குதுன்னா அது நம்ம தர்மாவாலதான். இந்த கல்யாணம் அம்மி மிதிக்காம, அருந்ததி பார்க்காம, ஐயர் இல்லாம, வரதட்சணை இல்லாம சீர்திருத்த கல்யாணமா நடக்குதுன்னா அதுவும் நம்ம தர்மாவாலதான். இதுக்கு மூல காரணம் நம்ம தந்தை பெரியார் தான். ஏன்னா அவர் மட்டும்தான் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க மறுவாழ்வை பத்தி நினைச்சாரு. ஆனா இப்ப இருக்கிற தலைவருங்க அது நமக்கு வேண்டாம். எல்லா ஜோடுகளும் ஒவ்வொருத்தரா வந்து மாலை மாத்திக்கங்க. வாமா. போடு. ராஜி, ராஜி, என்னமாச்சு? மாப்ள, இது ஒண்ணுல, இது சாதாரண வாந்திதான். ஆமா, சொல்லுங்க. ஆமா சார், 1 மினிட், நான் பார்த்து சொல்றேன். ஒண்ணுல, இது சாதாரண வாந்திதான். என்ன சொல்லுங்க. ஒண்ணுல டாக்டர். மாப்ள மன்னிச்சிருங்க. மாப்ள, மாப்ள, தம்பி, நில்லுங்க தம்பி. மாப்ள போடாதீங்க. மாப்ள, மாப்ள, ப்ளீஸ் போடாதீங்க. வெறும் கெட்டு போன பொண்ணுங்க தெரிஞ்சுதான் வந்தோம். ஆனா இப்படி கர்ப்பவதியான பொண்ணுங்க தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டோம். நோ, ப்ளீஸ் போடாதீங்க. ஐயா, ஐயோ, ராஜி போறாளே. ராஜி, ராஜி போறதுமா. ராஜி, ராஜி, நில்லுமா. ராஜி, ராஜி, நில்லுமா. ராஜி, நில்லுமா. ராஜி, ராஜி, ராஜி.
என்னாச்சு சொல்லியா சொல்லு. அம்மா நான் வண்டியை மெதுவா தாமா ஓட்டிட்டு வந்தேன். எங்க இருந்தோ அந்த பொண்ணு ஓடியாந்து அண்ணா என்ன மன்னிச்சிருன்னு கத்திட்டு திடீர்னு குறுக்க விழுந்து தற்கொலை பண்ணிச்சுமா. வண்டி கண்ணு வந்துறான் ஓட்டு வந்து தற்கொலை சொல்றேன். ஐயா இல்லைங்க, அந்த பொண்ணாதானே வந்து விழுந்தா. வீட்டுல என்ன துக்கமோ குறையோ தெரியலீங்க. இது நிஜமா தற்கொலை தாங்க. தர்மா தர்மா பாரு தர்மா, இங்க பாரு. பிளாட்பாரத்துல வளர்த்தினாலும் மண்ணு படாம ஒரு பைய கண்ணு படாம வளர்த்துனே. எப்படி தாவி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பொண்ணை இப்படி ஆக்கிட்டானுங்களே. தர்மா தங்கச்சிய பாரு தர்மா. ராஜி ராஜி நீ போயிட்டு அண்ணனை போட்டு போயிட்டு பட்ட பகல் பௌர்ணமியை கொண்டு வந்தாலும் வருவான் உன் அண்ணன். கெட்டு போன தங்கச்சிய வாழ வைக்க முடியாதுன்னு போயிட்டேன். போ போ, எனக்கு உன்னை மதிக்கு நீ மட்டும் போயிட்ட. நீ மட்டும் ஏன் தனியா போன? நீ கும்பிடுற சாமிய கூட்டிட்டு வந்த அந்த பசங்களை தண்டிக்கிறதுக்கு போயிட்டியா? போ, உன் நிம்மதிக்கு நீ போயிட்ட. இவங்கள பாரு, இவங்கள பாரு, இவங்க எல்லாரையும் பாரு. ஏன் கண்ணகி போற நாட்டுல ஓட்டு போட்டு விடுக்கல, ஓட்டு மொத்தமா கருப்பா பறி கொடுத்துட்டு தாலிக்காக கையை திணிக்கிற இவங்கள பாருமா. இவங்க எல்லாம் பைத்தியக்காரங்களா? நான் தான் பைத்தியக்காரன், அண்ணன் தான் பைத்தியக்காரன். அண்ணா அதை பைத்தியக்காரன். அப்பனை பறி கொடுத்து, அம்மாவை பறி கொடுத்து, இப்ப உன்னையும் பறி கொடுத்து நிக்கிறேன். நான் தான் பைத்தியக்காரன். போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ போச்சு, என் தங்கச்சிய போயிட்டேன். எல்லாம் போச்சுயா, போச்சுயா, எல்லாமே போச்சுயா. வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய பொம்பளைங்கள்லாம் கட்சி கட்சின்னு சொல்லி தெருவுக்கு தெருவு கொடிய தூக்கிட்டு அலைஞ்சிக்கல. அதனாலதான் இன்னைக்கு தெரு நாயை விட மோசமாயிட்டீங்க. போங்கடி போங்க. இன்னும் எதுக்காக இங்க நின்றுகிட்டு இருக்கீங்க? எல்லாம் உங்க கட்சிக்காரங்க தான் செஞ்சாங்கன்னு சொன்னீங்கல்ல, அங்க போய் அழுங்க, ஸ்ட்ரைக் பண்ணுங்க, பஸ்ஸை எல்லாம் ஓட விடாம தடுங்க, கடை கட்டி எல்லாம் இழுத்து மூடுங்க. அரும்பு பூக்களை இரும்பு பூக்களாய் மாற்றியதும் யாரோ, அன்பு தின்றலை துன்ப புயலிலே மாட்டியதும் யாரோ, பதவி என்பது உதவும் என்றுதான் போடுகிறோம் போட்டு, அந்த பச்சை மனிதரை இச்சை வெறியரை இருட்டறையில் போட்டு. தலைவருக்கு பலத்த போலீஸ் பந்தோபஸ்து இருக்குதே, எப்படி சந்திக்கிறது? காக்கி சட்டையை பயன்படுத்தி தலைவரை சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். காரியம் कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने
பர கர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திர சஸ்திராணி சம்மர சம்மர மிருத்யோர்மோஜய மோஜய ஓம் நமோ பகவதே மகாசுதர்சனாய தீப்தே ஜ்வாலாபரீதாய சர்வசிக்தோபனகராய கும்பட் பிரம்மணே பரஞ்சோதிஷே ஸ்வாஹா. வணக்கம் சார். வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஐஜி ஃபோன் பண்ணி நீங்க வர்றதா சொன்னாரு. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? நாங்க புரட்சி பெண் பத்திரிகையில இருந்து வரோம் சார். எங்களுக்கு ஆதரவு பத்திரிகையா இல்ல அவங்களுக்கு ஆதரவு பத்திரிகையா? சார், நாங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில உங்களை தான் ஆதரிக்கிறோம். ஆனா வெளியில நடுநிலை பத்திரிக்கை சார். நானும் நடுநிலையில தான் இருக்கேன். வாழ்வா சாவான்னு. சார், இனிமே அந்த கவலையே வேண்டாம் சார். தாய்க்குளம் எல்லாம் உங்க தங்கமான மனசை தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு புத்துயிர் கொடுக்கறதுக்காக எங்க பத்திரிக்கை சார்பா 10,000 பெண்கள் ஒரே மேடையில உங்க முன்னால உங்க கட்சியில சேரதான் முடிவு பண்ணிருக்கோம். 10,000 பொண்ணுங்களா? 10,000 பொம்பளைங்களா? ஆமா சார். நான் அப்பவே சொன்னேன், யாரும் நம்பல. இந்த ஹோமத்தை ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துல 10,000 பொம்னாட்டிகள் வந்து சேர்ந்துட்டா. இந்த ஹோமத்தை பூர்த்தி பண்ணிட்டா இந்தியாவே உங்க கையில தான். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்தியாவுக்கு நாளைக்கே தலைவராகலாம். ஆனா என்னைக்குமே எங்க இதயத்துல நீங்க தான் தலைவர். இத நாடு பூரா நிரூபிச்சு காட்டத்தான் இந்த ஃபங்க்ஷனை பெரிய அளவுல ஏற்பாடு பண்ணிருக்கோம் சார். கார்ல இருக்கிற ஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வா. சரிம்மா, இப்ப என் மூச்சு ஃபங்க்ஷன் ஆகிறது கஷ்டமா இருக்கு. இதுல ஃபங்க்ஷன் வரையா? என்ன தலைவரே, பெண்களோட ஆதரவு நமக்கு இல்லைன்னு பேசிக்கிறாங்க. அவங்க ஆதரவெல்லாம் நமக்கு நிரூபிக்கிற மாதிரி அதிர்ஷ்ட தேவதைகளை நம்ம வீடு தேடி வந்து கூப்பிடுறாங்க. பயங்கரீங்களே. சட்டு புட்டுன்னு தேதியை கொடுங்க. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டோம்னா நம்மள கோட்டைக்குள்ள விட மாட்டாங்க. அதெல்லாம் சரி, நான் பாத்ரூம் போறதுக்கே பாதுகாப்போட போயிட்டு இருக்கேன். வெளியில எப்படி? சார், நீங்க சம்மதிச்சா ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து உங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு டிபார்ட்மெண்டே தயாரா இருக்கு. வேணும்னா துப்பாக்கி குண்டு துளைக்காத ஜிப்பா போட்டு போனா போகுது. எப்படி? அதுக்கெல்லாம் வடக்க தலைவராகணியா நம்மளுக்கெல்லாம் கிடைக்காது. அப்படியே ஜிப்பா போட்டாலும் இடுப்பு கீழே சுட்டான்னா என்ன செய்வ? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தலைவரே. கவசம் மாதிரி நாங்க இருக்கிறோம் உங்களை சுத்தி. ஆளுக்கு ஒரு கத்தி. என்ன சொல்றீங்க? ஃபங்க்ஷனுக்கு பந்தோபஸ்த பர்சனலா நான் பாத்துக்கிறேன் சார். இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணாதீங்க. சரிம்மா, என்ன பாதுகாப்பு கொடுத்தாலும் நான் சொல்ற தேதியில நான் சொல்ற இடத்துல தான் ஃபங்க்ஷன் நடத்தணும். அங்க வந்தா பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஓகே? ஓகே சார். ஆனா ஃபங்க்ஷனை கொஞ்சம் கிராண்டா நடத்தணும்னு விரும்புறோம். எங்க ஆளுங்க வந்து சும்மா இந்த டெக்கரேஷன் மட்டும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அவங்களையும் நாங்க செக் பண்ணி தான் அனுப்புவோம். ஓகே சார். நீங்க சம்மதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நாங்க போயிட்டு வரோம். தம்பி, கடைசியில் அவன் தலையெடுத்து 10,000 பேர் சேர்றாங்கங்கிற பேராசையில அவன் விழாவுக்கு வர்றதுக்கு சம்மதிச்சிட்டான். ஆனா உள்ள வெளியே சந்து பொந்தெல்லாம் ஒரே போலீஸ் பாதுகாப்பு. ஆனா உள்ள போறதுக்கு ஒரே வழி மொட்டை மாடியில இருக்கிற ஒரு ஓட்டை. ஆனா அந்த மொட்டை மாடிக்கு போறதுதான் பிரச்சனை. அங்க தலைவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஓட்டை வழியா குதிக்கணும். அது கண்ணாடியில கவர் பண்ணிருக்கும். உள்ள குதிச்சதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க மேல குண்டு பாஞ்சிருமேன்னு தயங்கவே வேண்டாம். ஏன்னா எல்லாமே அவனுடைய தொண்டனுங்க. தம்பி, ரொம்ப கவனம் தம்பி. நீ திரும்பி வர்ற வரைக்கும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் தம்பி. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்க புறப்படுங்க. வர்றேன் தம்பி. இந்த உலகத்துல பிறக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா இருந்திருந்தா இப்ப நம்ம பிரிய வேண்டியதில்லை. இல்ல தர்மா? எல்லாருமே நல்லவங்கள பிறந்திருந்தா நாம சந்திச்சிருக்கவே முடியாது. நம்ம சந்திப்பு சாதாரண சம்பவமா தான் இருக்கும்னு நினைச்சேன். இப்படி சரித்திரமாகும் நினைக்கல. நமக்கு சரித்திரமா தெரியாதெல்லாம் மத்தவங்க பார்வையில ஒரு சாதாரண சம்பவம் தான். இல்ல, நான் சொல்றது உனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் தூக்கு மேடைக்கு போற கைதி. ஆனா தேதி தான் தெரியல. பேண்ட் போட்டிருக்க, புடவை கட்டின பொண்ணுங்க மாதிரி புத்திய பேதலிக்க விட்டுறாத. லீவ் இட். நானும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். தூக்கு மேடைக்கு போனாலும் தொடர்ந்து வர்றதுக்கு இந்த சித்ரா இருக்கா. காதல் இல்லாம ஒரு நாட்டுக்கு ராணியா இருக்கிறத விட காதலோட ஒரு சாதாரண பொண்ணா சாகிறது தான் நிம்மதி.
வாங்க சார், வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். ஓகேமா? வணக்கம் வணக்கம். இருக்கட்டும். சார் ப்ளீஸ். எல்லாம் அப்படியே உட்காருங்க. நாங்க எல்லா அரசியல்வாதிங்க மாதிரி அதிகமா பேச மாட்டோம். ஆனா காரியத்துல கண்ணுங்கருத்தமா இருப்போம். அதனால அதை பாராட்டி உலகத்திலேயே முதல் முறையா ஒரே சமயத்துல 10,000 பெண்கள் நம்ம கட்சியில சேர வந்திருக்காங்க. வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சிய நாடு பூரா மாவட்டந்தோறும் எல்லாரும் இதே நேரத்துல கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் சிகரம் வச்ச மாதிரி நம்ம தங்க தலைவர் தலைமையில கொஞ்சம் பேர் இங்க சேர வந்திருக்கீங்க. தலைவர் நகரத்துல வந்துருவாரு. வணக்கம் சார், வாங்க. இந்த உலகத்துக்கு சூரியோதயம் தினம் தினம் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும், நம்ம நாட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் இன்னைக்கு தான் சூரிய உதயம். இந்த நாள் நமக்கு மட்டும் இல்ல, நம் இதயத்தை ஆண்டவர், இந்த நாட்டை ஆண்டவர், பெருமைக்குரிய தலைவருக்கும் என்னைக்கும் கிடைக்க முடியாத நாள் இந்த நாள். பெண்களுக்கு இருள் விலகும் நாள் இந்த நாள், பாவிகளுக்கு கண்கள் திறக்கும் நாள் இந்த நாள், பெண்களின் சக்தியை உலகம் தெரிந்து கொள்ளும் நாள் இந்த நாள், சூடப்பட்ட பூனைகள் புலிகளாகும் நாள் இந்த நாள். ஒரு ஆடவன் பலாத்காரத்தில் ஈடுபடும் போது பெண்கள் பற்களையும் நகங்களையும் ஆயுதங்களாக பயன்படுத்த வேண்டும் என்று காந்தி சொன்னார். ஆனால் காட்டு மிருகங்களுக்கு எந்த ஆயுதத்தை பயன்படுத்துவது? தவிப்புடன் தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கும் நம் தலைவருக்கு இன்றுதான் ஆத்ம சாந்தி கிடைக்கப் போகிறது. நெக்ஸ்ட் நம்ம தலைவர் கடைசியா உங்க முன்னாடி ஒரு வார்த்தை பேசுவார். பெண்மணிகள் எனது கண்மணிகள்.